இந்த மாதம் தியானத்துக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை மத்தேயு 28:18 இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. போன வாரத்தில் சொன்னேன், அந்த அதிகாரத்தை ஏன் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டாச்சு? எதுக்கு ஆண்டவர் அந்த அதிகாரத்தை வாங்கினார்? எதுக்கு மனுஷனா வந்தார்? நம்மள அநேகர் நினைக்கிறோம் இயேசு மனுஷனா வந்தது எதுக்கு தான். என்ன கவனிங்க, பைபிளை மூடி வச்சிருக்கு. என்ன கவனிங்க, யாராவது ஒருத்தர் மட்டும் வசனத்தை வாசித்து மேலே இருக்கிறத பார்த்து வாசித்தா போதும், மற்றவங்களாம் நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். நீங்கள் பைபிளை தேடி வசனத்தை எடுக்கிறதுக்குள்ள பிரசங்கம் முடிஞ்சிடும். அதனால என்ன நல்லா கவனிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. ஹல்லேலூயா. நீங்க வாசித்த தோரணையை பார்க்கும் போதே நான் நினைச்சேன், உங்களுக்கு என்ன இருக்குது? நல்ல அதிகாரம் இருக்கிறவங்க மாதிரி நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்துக்கிடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. யார் கொடுத்தார்? இயேசு கொடுத்தார். ஏன் கொடுத்தார்? பிசாசு கையில மனுஷன் இழந்து போனான். அதை திரும்ப பெறுவதற்கு தான் இயேசு அந்த பாடுபட்டார். எனக்கு ஒரு வீடு கட்டி தர்றதுக்கு இயேசு அந்த பாடுபட்டிருக்கணுமா? அவர் முகத்துல காரி துப்பி இருக்கணுமா? அவர் அடிபட்டிருக்கணுமா? எனக்கு கொஞ்சம் பணம் தர்றதுக்கு அவர் அந்த மாதிரி பாடுபட்டிருக்கணுமா? சாலமோனுக்கு பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்ன சொன்னாரு? நீ கேளாத ஐஸ்வர்யத்தை நான் உனக்கு தரேன்னார். அவனை மாதிரி பணக்காரன் உலகத்திலேயே இது வரைக்கும் இருந்ததெல்லாம் இனிமையா இருக்க போறது இல்லை. அதுக்கு ஆண்டவர் சிலுவையில தொங்கினாரா? இல்லை இல்லை. ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு தெய்வீக சுகம் தருவதற்கு இயேசு சிலுவையில தொங்கி இருக்கணுமா? அதெல்லாம் வருது, அதெல்லாம் விசுவாசம் வருது. ஆனா இயேசு இந்த உலகத்துல மாம்சத்துல இருந்த நாட்கள்ல என்ன பண்ணாரு? எல்லா வியாதியஸ்தரையும் குணமாக்கினார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப எதற்காக இயேசு அதிகாரத்தை இழந்து போனான்? பாவத்துல விழுந்து போனான், அடிமைத்தனத்துல விழுந்து போனான். அவனை மீட்பதற்காக அவருடைய இரத்தத்தை கிரயமாய் செலுத்தி நம்மை மீட்டு கொண்டார். அல்லேலூயா. நமக்கு தான் அந்த அதிகாரத்தை தருவதற்கு இயேசு அவ்வளவு பாடுபட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அல்லேலூயா. போன அதனுடைய தொடர்ச்சியை தான் நான் போன ஒரு நேற்று கர்த்தருடைய செய்தியில சொன்னேன். உபவாச ஜெபத்துல தொடர்ந்து இந்த அதிகாரம், நமக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குது, அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படி சொல்லி நம்ம தியானிக்க போறோம். போன நேற்று சொன்னேன், என்னது? நீ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள. சபையை கட்டுகிறவர் யாரு? இயேசு. அல்லேலூயா. சபைனா என்னது சொல்லுங்க. சபைனா யாரு? இந்த பில்டிங் இல்ல, இந்த ஃபேன் இல்ல, நீங்களே தேவனுடைய ஆளு. நம்ம தான் சபை, நம்ம தான் சபை. யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவராகி ஞான ஸ்நானத்துல அவரோடு கூட மரித்து, ஞானஸ்நானத்துல அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு, ஞானஸ்நானத்துல ஆமென் விசுவாசத்தினால அவரோடு கூட எழுப்பப்பட்டு ஒரு புது சிருஷ்டியா வாழ்றாங்களோ அவங்க தான் என்னது? சபை. நம்ம எல்லாரும் சபை. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? சபையை நான் கட்டுவேன்னா உன் வாழ்க்கையை அவர் கட்டுவார், என் வாழ்க்கையை அவர் கட்டுவார். அவர் கட்டும்போது எப்போ எனக்கு என்ன தேவனி தந்து அதை கட்டுவார். அவர் நிறைவானவர். என் வாழ்க்கையை கட்டுவதற்கு என்னை நான் அவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்திருக்கிறபடினால எனக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஒரு குறைவு இல்லாம தந்து அவர் என்னை கட்டி எழுப்புவார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். அல்லேலூயா. ஆமென். என் சபையை நான் கட்டுவேன்னு சொன்னவர் என்ன சொல்றாரு? அந்த சபைக்கு என்ன சொல்றாரா? ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். சபையாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? பரலோகத்தின் திறவுகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. இப்ப என்கிட்ட என்ன இருக்குது? பரலோகத்தின் சாவி என்கிட்ட இருக்குது. பரலோகத்தின் சாவி என்கிட்ட இருக்குது. பரலோகத்தின் சாவி என்கிட்ட இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நான் எப்பவும் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும். நான் எப்பவும் பரலோகத்துக்கு போக முடியும். நான் எப்பவும் தேவனோடு கூட இருக்க முடியும். நான் எப்பவும் தேவ சமூகத்துல இருக்க முடியும். அல்லேலூயா. நான் எப்பவும் மகிழ்ச்சியா இருக்க முடியும். நான் எப்பவும் சந்தோஷமா இருக்க முடியும். நான் எப்பவும் ஆவியில களி கூர்ந்து கொண்டு இருக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் பரலோகத்தின் திறவுகள்.
ஆனா நம்ம என்ன செய்யறோம்? நேற்று சொன்ன அந்த பிரசங்கத்தை அப்படியே ஷார்ட்டா சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். நம்ம என்ன சொல்றோம்? இந்த டோர், சர்ச்சுக்கு என்ட்ரன்ஸ் டோர் என்னது? மெயின் டோர் இருக்குது. அதை ஃபிக்ஸ் பண்ணது யாரு? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, நீங்க சொல்லுனா தான் உங்களுக்கு நல்லா புரியும். உபதேசம் பண்ணுங்கள்னு சொல்லியிருக்காரு. அதை தான் நான் உங்கள்கிட்ட பண்ணிட்டு இருக்கிறேன். வெறுமனை பிரசங்கம் பண்றாரு, பாஸ்டர் ஏதோ பண்றாருன்னு நம்ம தூங்குறதுக்கு இல்லை, உபதேசம் பண்றாரு. அப்போ அந்த கதவு கார்பெண்டர் பண்ணிட்டு ஒரு லாக்கப் கொடுத்துட்டு என்ன பண்றாரு? கீயை என்கிட்ட கொடுத்துட்டாரு. என்கிட்ட கீயை கொடுத்துட்டாரு. நான் அடுத்த நாள் வந்தேன், என் மனைவி கூட வந்து நிற்கிறேன். என்கிட்ட கீ இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், இந்த டோரை யார் ஃபிக்ஸ் பண்ணா? கார்பெண்டர். உடனே என்ன ஃபோன் பண்றேன் கார்பெண்டருக்கு, நான் வந்து நிற்கிறேன், நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ணீங்க, நீங்க வந்து என்ன பண்ணுங்க. அப்படின்னா நான் யாரா இருப்பேன்? அதிகாரத்தை அறியாதவனா, கீ ஆண்ட இருக்குங்கிறத அறியாதவனா இருப்பேன். இன்னைக்கு நம்ம அநேகர் அப்படிதான் இருக்கிறோம். இயேசு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பரலோகத்தின் திறவுகோலை திறந்து நீ எப்பவும் என்கிட்ட வரலாம், எப்பவும் என் சமூகத்துல இருக்கலாம், நீ எந்நேரமும் என் கூட உறவுல இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம என்ன பண்றோம்? அந்த ஊழியக்காரர் ஜெபிப்பாரா, இந்த ஊழியக்காரர் ஜெபிப்பாரா? முதல்ல நீங்க ஜெபிங்க. பாஸ்டர் ஜெபிப்பாங்க, அது நல்லது. ஊழியக்காரன் ஜெபிக்கிறது நல்லது. முதல்ல ஒரு வியாதி வந்துன்னா உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஒரு தேவை வந்துச்சுன்னா பரலோகத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை பயன்படுத்தி பரலோகத்தின் ஒத்தாசையை தேடுங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு, ஆமா, அது பரலோகத்தின் திறவுகோலை தந்துட்டு நாம் சும்மா வச்சுட்டு இருக்க கூடாது. அதை பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தி நானும் உள்ள போகணும், சிலரையும் உள்ள அனுப்புறதுக்கு எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என் மூலமாய் சிலர் ரட்சிக்கப்படணும், என் மூலமாய் இயேசுவை அறிந்து கொள்ளணும், அதுக்கு என்னுடைய அதிகாரத்துக்கு, அதுக்கு தான் எனக்கு சாவியை கொடுத்திருக்கிறார். இதை நான் எப்படி செயல்படுத்துறதுங்கிறது தான் கொஞ்ச நேரம் உங்க கூட பேச போறேன். முதல்ல எனக்குள்ள என்ன இருக்குது, என்கிட்ட என்ன இருக்குது? பரலோகத்தின் சாவி இருக்கு. சாவி இருக்குது. உங்க பையில கை வச்சு பாருங்க, ஒரு பரலோக சாவி இருக்குதா? நீ பாருங்க, ஒரு சாவியே இல்லையா பாஸ்டர்? சாவி இருக்கு, சாவி. வீட்டு சாவியை கூட என் மன வீட்டை தான் இருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா? ஸ்தோத்திரம். அதாவது நான் சொல்றது ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம வாழ்றது உலகத்துல இருந்தாலும் கிறிஸ்தவ வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆவிக்குரிய வாழ்க்கை. அப்போ எனக்கு ஆண்டவர் சாவி கொடுத்திருக்கிறார், அதை நான் பயன்படுத்துவேன். அப்படின்னா முதல்ல எனக்கு வேண்டியது என்னது? யார் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விசுவாசம். நல்ல சத்தமா சொல்லுங்க. விசுவாசம். ஸ்பிரிச்சுவல்கா நான் ரெல்ம்ல, அதாவது ஆவிக்குரிய பிரகாரமா நான் செயல்படுவதற்கு எனக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். அப்படிங்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசம் கண்டிப்பா வேணும். விசுவாசம் இல்லாம கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒண்ணுமே நடக்காது. சாவி என்கிட்ட இருக்குதுங்கிறது நினைக்க, அந்த அதிகாரம் எனக்கு இருக்குதுங்கிறதுக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். விசுவாசங்கிறது என்னது? காணப்படாதவள். அதான் நான் சொன்னேன். உங்க பைய தொட்டு பாருங்க, சாவி இல்லை, ஆனா நம்புறேன். ஏசு சாவி கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம். அல்லேலூயா. ஏசு எனக்கு சாவி கொடுத்திருக்கிறார், நான் நம்புறேன். அல்லேலூயா. அதுல உறுதியா இருக்கிறேன். எனக்கு அந்த அதிகாரம் இருக்குதுங்கிறதுல நான் உறுதியா இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, அப்போ நம்பப்பட, அதுதான் விசுவாசம். காணப்படுறத பார்த்து வாழ்றது விசுவாசி இல்லை. அவங்களுக்கு செய்தாங்க, எனக்கு செய்வாரா? அவங்களுக்கு அந்த நோய் குணமாக்கியம், அது இல்லை விசுவாசம். காணப்படாதவைகள், காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இந்த உலகத்துல பார்க்கிற வேலையா இருந்தாலும் சரி, இந்த உலகத்துல வாழ்ற வாழ்க்கையா இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒரு காலத்துல முடிஞ்சு போறது. ஆனா நித்தியமானவைகள், காணப்படாதவைகள் பரலோகம், பரலோக ராஜ்யம், அதில் அரசாளுகிற என் தேவன், அவர் காணப்படாதவர், காணக்கூடாத ஒளியின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசம் வர்றதுக்கு தான் இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
நமக்கு வேண்டியது விசுவாசம். எபிரேயர் 11:6 சொல்லப்பட்டிருக்குது. நீங்க வாசிக்க வேண்டாம், எனக்கு அவனுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 11:6 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இருந்தா தான் என்ன பண்ணுவோம்? தேவனுக்கு பிரியமானதை செய்வோம். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், சபையாய் கூடி வந்து நம்ம ஆராதிக்க வாங்கன்னு சொல்றோம் இல்லையா? ஆராதனை என்னது? பாட்டினால துதிக்கிறோம், வாயினால புகழுகிறோம், கர்த்தரை தரிசிக்கிற இடம், கர்த்தருடைய சமூகத்தை தரிசிக்கிற இடம், கர்த்தருடைய பல அடைகிற இடம். இதெல்லாம் நான் விசுவாசித்தேன்னா நான் எப்படி என்ன பண்ணுவேன்? பாட்டு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால வந்துடுவேன். நான் ஆண்டவரை சந்திக்க போறேனே, நான் இயேசுவை சந்திக்க போறேனே, எங்கே 2-3 பேர் இருக்கிறவங்களே அவங்க மத்தியில இருப்பாரு, ஸ்தோத்திரம். அப்ப நான் பாட்டுல துதிப்பேன். அந்த பாட்டியம்மா மட்டும்தான் காலையிலே வந்துட்டாரு. நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வரும்னு நினைச்சேன்னா முதல்ல கதவு திறந்துருவேன். இப்படி கதவு திறக்கும் போது அந்த அம்மா அவங்களால முடியல. அவங்க சொன்னாங்க, என்னை கூப்பிட்டு வர்றதுக்கு யாரும் இல்லை, ஆனாலும் என் சுற்றி 4 சர்ச்சு இருக்குது, ஆனா ஆண்டவர் என்ன இந்த சர்ச்சுக்கு போகணும்னு சொல்றாரு. நான் வரேன். எங்கிருந்து வராங்க? அங்க அந்த இடத்துக்கு பேர் என்னமா, ரங்கநாதபுரமா, அதை தாண்டி அந்த ஊத்துல இருந்து வராங்க. ஸ்தோத்திரம். விசுவாசம் இருந்தா நான் கர்த்தரை பாட்டினால துதிக்கணும், என் வாயினால துதிக்கணும், அவர் சொல்ற வார்த்தையை கேட்கணும், நான் பலப்படணும், நான் திரும்பி போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டவனா போறேன், அப்படி ஒரு வாஞ்சியோட வருவோம். இல்லட்டாலும் வருவோம், வந்து ஏதோ சும்மா இருப்போம், வாய் திறக்க மாட்டோம். அதான் விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு கூடாத காரியம். அதுக்கப்புறம் அந்த வார்த்தை எப்படியா சொல்லுது? ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். அப்ப ஏன் விசுவாசிக்கிறேன்? ஏன் தேவனை தேடுறேன்? அவரை தேடுகிறவர்களுக்கு தேவனிடத்துல சேருகிறவன் அவர் உண்டென்றும். இப்ப தேவன் ஒருத்தர் இருக்கிறார், அவர் என் மத்தியில இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா இல்லையே சொல்லுங்க. அவருடைய ஜனத்தின் மேல இருப்பேன்னு சொன்னவர் நம்ம மத்தியில உலாவிக் கொண்டு இருக்கிறார். அவர் உண்டென்றும் தம்மை தேடி வந்திருக்கிற எனக்கு இன்னைக்கு ஒரு பலனை கொடுத்து, ஒரு நன்மையை கட்டளையிட்டு, அவருடைய வீட்டின் நன்மையினால என்னை திருப்திப்படுத்தி அனுப்ப போகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசித்தான் நீ அந்த நன்மை இந்த வாரத்துல காண்பிப்பா. ஆமென். அல்லேலூயா. விசுவாசித்தா தான் அந்த நன்மையை காண்போம். சும்மா அப்படி காண்போம், பார்க்க மாட்டோம். அப்போ முதல்ல விசுவாசம் வேணும். விசுவாசம் இருந்தா அந்த அதிகாரத்தை எப்படி செயல்படுத்துறதுன்னு அறிந்து கொள்ள முடியும். 100க்கு அதிபதி தன்னுடைய வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்துல வரான். வந்து கேட்கிறான், என் வேலைக்காரன் திமிர்வாதத்தினால ரொம்ப கஷ்டப்படுறான் ஆண்டவரே அப்படின்னு சொல்றான். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் வீட்டுக்கு வந்து உன் வேலைக்காரனுக்கு சுகம் கொடுக்குறேன். அவன் என்ன சொல்றான்? நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாருங்க, அந்த நாட்கள்ல இயேசு வீட்டுக்கு வராருன்னா ஒவ்வொருத்தனும் என் வீட்டுக்கு வர மாட்டாரா, என் வீட்டுல வந்து கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டாரா, என் வீட்டுல வந்து பிளஸ் பண்ண மாட்டாரா அப்படின்னு கேட்டு இருந்த காலத்துல அவன் மாத்திரம் என்ன சொல்றான்? அவன் ஆண்டவர் அறியாதவன் தான். அவன் மாத்திரம் என்ன சொல்றான்? நீங்க வர வேண்டியது இல்லை, நீங்க என்ன பண்ண போதும், ஒரு வார்த்தை சொன்னா போதும். அல்லேலூயா. இயேசு அதை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம். இஸ்ரவேலுக்குள்ளே இந்த விசுவாசம் இல்லையே, இந்த பிரஜாதேனுக்குள்ள இருக்குது. என்ன ஒரு வார்த்தை என்ன அர்த்தம்? நீர் அதிகாரம் உள்ளவர், நீங்க வீட்டுக்கே வர வேண்டியதில்லை, நீங்க இங்கிருந்து சொன்னாலே போதும். ஆமென். அதிகாரத்தை பயன்படுத்த ஆண்டவர் தந்த அதிகாரத்தை அவர் எப்படி பயன்படுத்துவாருங்கும் போது அவனுக்குள்ள விசுவாசம். வீட்டுக்கு போறான், போய் பார்த்தா வேலைக்காரன் எப்படி இருக்கான், திமிர்வாதம் பிடிச்சவெல்லாம் எப்படி இருக்கிறான், எழும்பி அங்கெங்கேயும் போய்கிட்டு இருக்கிறான். நேர போய் அவன்கிட்ட நீங்களும் நான் என்ன கேட்டிருப்போம்? நல்லா இருக்கியாப்பா, சுகமாயிட்டியா அப்படித்தானே கேட்டிருப்போம். அவன் பாருங்க, அவன் விசுவாசம் எப்படி கிரியா செய்து பாருங்க. அவன் போய் நேர, உனக்கு சுகம் எத்தனை மணிக்கு கிடைச்சு? ஏன் இயேசு சொன்ன நேரத்திலேயே நீ சுகமாயிருப்பான். இவன்கிட்ட வந்து சுகமா இருக்குன்னு கேட்க வேண்டியதே இல்லை. இயேசு சுகம் அளிக்கிறவர்னு விசுவாசித்தான். ஆனா அவர் சொன்ன நேரத்திலே எங்க சுகம் கிடைச்சிருக்கிறா. அந்த அதிகாரம் செயல்பட்டு இருக்குதா? அல்லேலூயா.
நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட விசுவாசத்தை கர்த்தர் தருவாராக. அல்லேலூயா. விசுவாசம் வரும்னா என்ன பண்ணணும்? விசுவாசம் வரும்னா என்ன பண்ணணும்? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நேற்றையும் முன்னத்தோட பட்டிருந்தேன் இந்த ஒரு நல்வார்த்தை இல்லை. விசுவாசம் இல்லாதவர்கள் காலம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? தவிப்பார்கள். சர்ச்சுக்கு வருவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னுட்டே இருப்பாங்க. விசுவாசம் இருக்கிறவனுக்கு கர்த்தரிடத்துல நன்மைகள் வந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். பாருங்க, அப்போ விசுவாசம் வரும்னா என்ன பண்றது? விசுவாசம் வரும்னா என்ன பண்றது? ஜெபம் பண்ண விசுவாசம் வராது, ஊழியம் பண்ண விசுவாசம் வராது, காணிக்க கொடுத்தா விசுவாசம் வராது. விசுவாசம் எப்படி வருமா? ரோமர் 10:17 சொல்லப்பட்டிருக்கு, விசுவாசம் கேள்வினாலே வரும். நல்ல கவனிங்க, நீங்க வாசிக்க வேண்டிய டைம் இல்லைங்கிறத. விசுவாசம் எப்படி வருமா? கேள்வினால வரும். விசுவாசம் கேள்வினால வரும்னா கொஸ்டின் பண்றதுனால இல்லை. இயேசு இருக்காரா, அவர் என்கிட்ட வந்து சொல்லட்டும், நான் சர்ச்சுக்கு வரேன், இல்லை என்னை ரசிக்கட்டும், நான் அது என் பாவம் மன்னிக்கட்டும், ஆண்டவர் எனக்கு தரிசனமாகட்டும், அந்த கேள்வி இல்லை. கேள்விங்கிறது கேட்கறதுனால. விசுவாசம் எப்படி வரும்? கேட்கறதுனால வரும். கேட்கறதுனால வரும். அதனாலதான் பிரசங்க நேரத்துல, உபதேசம் பண்ற நேரத்துல என்ன பண்ணணும்? பக்கத்துல உங்களை தட்டி சொல்லுங்க, கேட்குறீங்களான்னு கேளுங்க. ஆமா, அவங்க தூங்கிட்டுனாலும் எழும்பிடுவாங்கல்ல, கேட்குறீங்களான்னு கேளுங்க. ஆமா, கேட்கறதுனால வரும். கேட்கறதுனால வரும் அதனாலதான் ஆவியானவர் வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைக்கு சொல்லும் போது சொல்றார், காது உள்ளவன். ஆமா, காதை என்ன வீட்டுல வச்சுட்டா நம்ம சர்ச்சுக்கு வரோம்? கேட்கிற மாதிரி உன் செவியத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுக்கோ. வசனம் உனக்குள்ள போகட்டும். எதை கேட்கிறோமோ அது நமக்குள்ள கிரியை செய்துக்கிட்டே இருக்கும். துர்ச்செய்தியை கேட்டுக்கிட்டே இருந்தா நம்ம இப்படியே அதே தான் நினைப்போம். நல்ல செய்தியை கேட்டா அப்படியே நினைப்போம் இல்லையா? அப்போ எதை கேட்கணுமா? விசுவாசம் கேள்வினால வரும். கேள்வி எதை கேட்கணுமா? தேவனுடைய வசனத்தினால வரும். எவ்வளவு தூரமா இந்த வசனத்தை கேட்குறீங்களோ, எவ்வளவு தூரமா இந்த வசனத்தை சத்தம் போட்டு படிச்சு உங்க காதுக்குள்ள போகுதோ, அவ்வளவு தூரமாய் நீங்க உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? அதுக்குதான் அந்த ஜூம் மீட்டிங். புரியுதா? ஏதோ பாஸ்டர் சொல்றாரு ஏதோ, அதுக்குதான் ஜூம் மீட்டிங். டெய்லி இந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இப்ப நாளாகவும் படிக்கிறோம். இவன் அவன் பேரை சொல்றதுக்கே கஷ்டப்பட்டு தான் படிக்கிறோம் இல்லையா? வாயில போக மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். நம்ம பேரை, நமக்கு தெரிஞ்சவங்க பேரை சரியா சொல்ல முடியல, அப்புறம் அந்த ஊருக்காரன் பேர் எப்படி, நம்ம யூதர்களோட பேர் நமக்கு எப்படி தெரியும்? அதனால பரவாயில்ல. அதனாலயும் இடையில ஆண்டவர் சொல்ற வார்த்தைகள் இருக்கு, அதை கேளுங்க. கேட்க 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 உங்க வீட்டுல கேட்க, உங்க பிள்ளைகள் கேட்க, அவங்களுக்குள்ள என்ன வரும்? ஆமா, இனிமையாவது டெய்லி பங்கு பெறுவீங்கன்னு தீர்மானம் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆமா, எல்லார் வீட்லயும் செல்போன் இருக்கு, எல்லாருக்கும் செல்போன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறேன். அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? உங்களுக்குள்ள விசுவாசம் வரும். விசுவாசம் வந்தாதான் தேவன் யாருங்கிற அறிகிற அறிவு வரும். விசுவாசம் வரும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க தான். இப்போ ஒரு வியாதி இருக்குன்னு வச்சுட்டீங்களேன், ஒருத்தர் வந்து சொல்றாரு, இந்த டாக்டர் பாருங்க, அவர் ரொம்ப எக்ஸ்பர்ட், அவர்கிட்ட போனா சுகமாகும். கேட்க கேட்க சரி அந்த டாக்டர்கிட்ட போறோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த வசனத்தை கேட்க கேட்க தேவனிடத்துல வருவோம், தேவனை தேடுவோம், தேவனுக்கு பிரியமாய் வாழ ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. அவரை தேடுறதுனால எனக்கு நன்மை உண்டு என்று அறிவோம். அல்லேலூயா. ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய ஆராதனைக்கு வர்றதுனால எனக்கு நன்மை கிடைக்கும்னு வருவோம். சபையாய் கூடி ஜபிக்கும் போது கர்த்தர் எங்க வாழ்க்கையில தேசத்துல நன்மை செய்வார்னு சொல்லி ஓடி வருவோம். ஆமென். இதில் எல்லாமே காரணம் விசுவாசம் தான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது உங்களுக்கு பேர் என்னதான். ஆனா நீங்க எப்படி நடக்கிறீங்க அதை நீங்களே தீர்மானிச்சு கொள்ளுங்க. ஸ்தோத்திரம். விசுவாசி. அதே மாதிரிதான் கர்த்தர் எனக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய பிழைப்பு எங்கதான் இருக்குது? நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆமா. அதனால பணத்தை தேடி ஓடாத, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போறேன்னு ஓடாத,
ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால பணம் வருங்க. வேலை தேடுறது, நான் வேலைக்கு போறதுனால விசுவாசம் வராது. விசுவாசம் இருந்தா பணம் வரும். பரலோக ராஜ்யம் உனக்கு வானத்தின் பொக்கிஷத்தை திறக்கும், வானத்தின் பலகணிகள் திறக்கும். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பணத்தை தேடி ஓடாம விசுவாசத்தை தேடி ஓடுங்க. இந்த காரியத்தை செய்ய போறேன்னு ஓடாம விசுவாசத்தை தேடுங்க. கர்த்தர் வழிகளை திறப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நமக்கு ஜெபத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லை, ஆனா பதிலே இல்லை. ஆண்டவரே சொல்லியிருக்கிற விசுவாசம் உள்ளவர்களாகி எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுங்க. உனக்கு தெரியுமா, ஜெபம் பண்ணாமையே வேதத்துல நிறைய அற்புதம் நடந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஜெபமே பண்ணல. பவுல் ஒரு இடத்துல இருந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறான் ஒருத்தன். தாயின் வயிற்றுல இருந்து பிறந்ததுல இருந்து அவன் சப்பானி. இப்போ திடீர்னு பவுல் பிரசங்கத்தை நிப்பாட்டிட்டு அந்த ஆளை உற்று பார்க்கறான். அவன் எவ்வளவு தூரமா அதை அப்சர்வ் பண்றான். நானும் பார்க்கறேன். சிலவங்க அப்படி இருப்பீங்க, சிலவங்க கண்ணு சொக்கம், சிலவங்க அப்படிலாம் இருப்பீங்க. எவ்வளவு தூரமா அவன் எப்படி அப்சர்வ் பண்றாங்கிறத பார்க்கறான். பார்த்தோன்னே பார்த்து அவனை உற்று பார்த்து அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை பார்த்து அவன் சொன்னான்னா, இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடு. அவன் தாயின் வயிற்றுல இருந்து பிறந்தவன் எழும்பி நடந்துட்டான். விசுவாசத்தினால எல்லாம் கூடும், விசுவாசத்தினால எல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அப்போ நமக்குள்ள அந்த அதிகாரம் எனக்கு இருக்குது, அந்த அதிகாரத்தை நான் செயல்படுத்துவேன் அப்படின்னு போகணும். அல்லேலூயா. ஒரு ஒரு பாஸ்டர் அப்படியே சொன்னார், லேசி கிறிஸ்டியன்ஸ் அதிகமாயிட்டாங்க. லேசி கிறிஸ்டியன்ஸ் என்ன சொல்றது? சோம்பேறி கிறிஸ்தவங்க அதிகமாயிட்டாங்க. அவங்களாம் ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு யாராவது ஜெபம் பண்ண மாட்டாங்களா? அவங்களுக்கு யாராவது செய்ய மாட்டாங்களா? உனக்குள்ள அந்த அதிகாரம் இருக்குது. அதிகாரத்தை தந்தவர் சகல நாட்களிலும் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றார். இதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா நீங்க பாடணுமே, உன்னை கொண்டு உலகமே. ஆமா, கர்த்தர் அதுக்கு தான் உன்னை தெரிஞ்சுக்கிட்டாரு, அதுக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டாரு. அல்லேலூயா. ஓம் மூலமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. faith by hearing the word of God. தேவனுடைய வசனத்தை கேட்க கேட்க, நீங்க வசனத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தா உன் புருஷன் ரட்சிக்கப்படுவான், உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படும், உன் குடும்பம் ரட்சிக்கப்படும் சொல்லியிருக்கிறார். அந்த விசுவாசத்துல நான் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறேன், அந்த விசுவாசத்துல நான் ஜெபிக்கிறேன், அந்த விசுவாசத்துல நான் இயேசுவை பற்றி என் கணவனோ என் பிள்ளைக்கோ சொல்றேன். கண்டிப்பா அவங்க வந்துடுவாங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இயேசு சொல்லியிருக்கிறார், அவருடைய நாமத்தினாலே தெய்வீக சுகம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். வியாதியை குணமாக்கங்கள் சொல்லியிருக்கிறார். என் வியாதி நீங்கும். ஆமென். அல்லேலூயா. என் குடும்பத்துல என் பிள்ளையுடைய வியாதி நீங்கும். அந்த விசுவாசத்தினால நீங்க செயல்படுங்க, சுகத்தை நீங்க காண்பீங்க. அல்லேலூயா. ஆமென். லேசி கிறிஸ்டியனா இருக்காதங்க. விசுவாசத்துல நம்ம வளரணும், விசுவாசத்துல நம்ம வளரணும். அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ ஜிம்முக்கு போவாங்க, இல்லைன்னா எக்ஸசைஸ் பண்ண போவாங்கன்னு வச்சுட்டீங்களேன். எக்ஸசைஸ் பண்ண போறாங்கன்னு வச்சுட்டீங்களேன், அதுக்கு என்ன சொல்லுவாங்க? தெரியும் இல்ல, கை மட்டும் பாடி மட்டும் மசில்ஸ் வரணும்னா அதுக்கு நீ ஒரு தனி எக்ஸசைஸ். சரி, அதெல்லாம் நமக்கு தெரியல. இன்னும் கால் மட்டும் வரணும்னா அது காலில் ஓடிக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இல்லை உடம்பு வரணும்னா படுத்து கிடந்துட்டு போயிட்டு ஏதோ நான் பார்த்துருக்கிறேன் வழியை நான் எதுவும் பண்ணது. ஸ்தோத்திரம். அப்படி ஒவ்வொரு பாட்டுக்கும் இருக்கும். ஆனால் இந்த விசுவாசம் பார்த்தீங்களா, எல்லாவற்றுக்கும் உதவும், எல்லாவற்றுக்கும் உதவும். உன் பாடியை பில்ட் பண்றதுக்கும் உதவும், உன்னை பரலோக ராஜ்யத்துக்குள்ள சேர்க்கிறதுக்கும் உதவும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசம் பண்ண பண்ண விசுவாசிக்க போதுதான், அந்த வேதத்தை அறிய போதுதான் நமக்கு என்ன தெரியும்னா, என் தேவன் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவு, இன்னார் என்று அறிவு, இன்னார் என்று அறிவு. நானும் பாஸ்டமும் காரில் போறோன்னு வச்சுக்கீங்களேன், ஒரு டிரைவரை கூட்டம் போவோம், எனக்கு ஓட்ட தெரியாதுன்னாங்க. திடீர்னு நான் ஒரு கடைக்கு போறேன், என் கையில ஒரு செல்போன் இருக்குது, அதை எடுத்து ஸ்தோத்திரம்
டிரைவர் நீங்கள் வச்சுக்கிடுங்க, நான் கடைக்கு போயிட்டு வந்து வாங்கிடுறேன், நீ கொடுப்பேன். என்ன செய்வேன்? ஏம்மா நீ வச்சுக்கோமா. ஏன்? என் மனைவி இன்னாருன்னு எனக்கு தெரியும், என் மனைவி இன்னாருன்னு எனக்கு தெரியும். பிரைஸ் எல்லாம் டிரைவரை தெரியாது, டெய்லி ஒரு டிரைவர் வருவோம், ஆனால் இவரை எனக்கு தெரியும். அல்லேலூயா. விசுவாசிக்க விசுவாசிக்க, வேதத்தை அறிய அறிய என் தேவன் யார் என்பதை நான் அறிந்து கொள்வேன், யார் என்பதை அறிந்து கொள்வேன். அல்லேலூயா. அது ஒரு ஜெபத்தை குறித்து ஒரு 3 காரியத்தை வேகமாக சொல்லிட்டு நம்ம எல்லாரும் இந்த அதிகாரத்தை உடையவங்களாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்ய ஜெபிப்போம். வாசிங்க எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1:17 வாசிங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம், எபேசியர் 1:17. விசுவாசிகளுக்காக பவுல் பண்ணின ஜெபம். முதல்ல இந்த விசுவாசம் வர வர நம்ம என்ன பண்ணுவோம்? என் தேவன் யார் என்று அறிந்து கொள்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் யார் என்று அறிந்து கொள்வோம். அதாவது knowing about a person is different from knowing of a person. அதாவது ஒருத்தர் கேள்விப்படுறதா அறிந்திருக்கிறதுக்கும் ஒருத்தரை குறித்து நல்லா அறிந்திருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. தமிழ்நாட்டில் முதல் மந்திரி யாரு? ஒருத்தருக்கு தெரியாது போல இருக்க. பரவாயில்ல, நீங்க எதாவது தெரிய மாட்டேங்க. தமிழ்நாட்டுக்கு முதல் மந்திரி யாரு? ஸ்டாலின். நம்ம நாட்டு பிரதம மந்திரி யாரு? அது எனக்கு தெரியும். மோடி பிரதம மந்திரிங்கிற எனக்கு தெரியும். ஆனா மோடி எனக்கு தெரியுமா? அவர் சொல்றாரு, நான் டீ கடை வைத்தேன், நான் அந்த காலத்துல படித்தேன், இவ்வளோ பட்டம் வாங்கினேன் அப்படிலாம் சொல்றாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும். அதே மாதிரிதான் இயேசுவை எனக்கு தெரியும். இயேசுவை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இப்ப நீங்க எல்லாரும் இருக்கிறீங்க இங்க, எல்லாருக்கும் என்ன தெரியும்? பாஸ்டர் தெரியும். எனக்கும் உங்க எல்லாரையும் தெரியும், எல்லாரையும் தெரியும். ஆனா உங்களை பற்றின காரணம், நீங்க சர்ச்சில் வந்து ஒழுங்கு எங்கேயோ பார்க்கும்போது. ஆனா என்ன பற்றின காரியம் போற என் மனைவிக்கு தெரியும். என் மனைவி என்ன நல்லா அறிஞ்சிருக்கிறாங்க. ஏன்? அந்த இன்டிமேசி, அந்த உறவு. அல்லேலூயா. அந்த வசனத்தின் மூலமாய் அல்லேலூயா அவரை அறிகிற அறிவு. ஆமென். அந்த அறிந்து கொள்வதற்கு என்ன வேணுமா? ஒரு ஞானம் வேணுமா? ஒரு தெளிந்த புத்தி வேணுமா? அந்த புத்தியையும் ஞானத்தையும் அழிக்கிற ஆவிக்காக ஜெபம் பண்ணுங்க. கரம் வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. யார் இந்த அதிகாரத்தை பயன்படுத்துவாங்கன்னு சொன்னா, இயேசுவை நான் அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், நான் விசுவாசத்தபடியினால பேசுகிறேன் அப்படிங்கிற யாருக்கு வரும்னு சொன்னா, அந்த ஞானத்தையும் அந்த தெளிவும் அளிக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவங்க மாத்திரம்தான் கர்த்தருக்காக ஊழியம் கடைசி வரைக்கும் செய்வாங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஜெபம் இப்படியா மாறட்டும். நான் என்ன உண்மை அறியணும், என்ன உண்மை அறிந்து உமக்காக வாழணும். நீர் கொடுத்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தணும். நீர் என்னை எப்படி மேன்மையா வைத்திருக்கிறங்கிறத அறியணும். என்னை பார்த்தா பிசாசு நடுங்கணுங்கிறதுக்காக என்னை வச்சிருக்கிறீங்க. நான் பிசாசை பார்த்து நடுங்க கூடாது. அந்த அறிவை எனக்கு தாங்க, அந்த ஞானத்தை எனக்கு தாங்க, அந்த தெளிந்த புத்தியை தருகிற பரிசுத்த ஆவியை எனக்கு தாங்க. அப்படி ஜபிக்கிறவங்கள நம்ம பாருங்க. அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுறது, அவங்களுக்கு கிரியைகளை அறிந்திருந்தாங்களாம். இயேசுடைய கிரியைகளை அறிந்திருந்தாங்க. நம்மள மாதிரி இயேசு சுகம் தருவார், இயேசு ஆசீர்வதிப்பார், இயேசு அதை தருவார். இயேசு என் தேவன் எப்படிப்பட்டவர்? செங்கடலை பிளந்தருவார், வனாந்தரத்துல மண்ணாவை தருவார், வனாந்தரத்துல காடையை கேட்டா தருவார் அப்படின்னு தேவனுடைய கிரியையை அறிந்திருந்தாங்க. ஆனா தேவனை அறியல. மோசேயை குறித்து சொல்லப்படுறதுக்கு, மோசே தேவனை அறிந்திருந்தா அவனுக்கு தம்முடைய வழியை வெளிப்படுத்தினார். கரவைத்த அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு நன்மை செய்யறதுக்கும் அவருடைய வழியை உங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பதற்கும், நீ எப்படி நடக்கணும், உன் குடும்பம் எப்படி இருக்கணும், உன் பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எப்படி இருந்தா ஆசீர்வாதமா இருப்பாங்க அப்படின்னு வழியை அறிந்து கொள்வதற்கு நீ என்ன ஊழியம் செய்யணும், நீ எதுக்காக ஆண்டவர் இவங்களை போய் பார்க்கணும், எதுக்காக நீ கர்த்தரை பற்றி சொல்லணும், அந்த வழியை அறிந்து கொள்வதற்கு ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவிக்காக ஜெபம். அல்லேலூயா.
ரெண்டாவது அவன் ஜோபிக்கிறான். அடுத்த வசனத்தை வாசிமா போடுமா, அடுத்த வசனத்தை. ம் ம் அப்போது ரெண்டாவது நம்ம என்ன, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், தேவன் என்னை அழைத்ததினால நான் அந்த சபைக்கு வந்திருக்கிறவன் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்க மாதத்தின் கரை வச்சு அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் வந்தீங்க, இல்லைன்னா வரமாட்டீங்க. அதை முதல் விசுவாசிங்க. அவர் அழைத்து நான் சபைக்கு வந்திருக்கிறபடினால அந்த அழைப்பினால எனக்கு ஒரு என்ன வந்திருக்குதான், நம்பிக்கை வந்திருக்குது. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. ஹோப்பிங் அவர் காலிங், என் அழைப்பை குறித்த ஒரு நம்பிக்கை, இது எனக்கு வேணும். இது இருந்தால் தான் நான் அதிகாரத்தோடு செயல்படுவேன். என் நம்பிக்கை, அழைத்திருக்கிறார், அவர் என்னை அழைத்திருக்கிறார். உங்களை ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, ஒரு கம்பெனியில் வேலை செய்ய சொல்லி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறாங்க, இவ்வளோ சம்பளம் தரேன்னு சொல்லி கொடுக்குறாங்க. நீங்களும் போய் என்ன பண்ணுறீங்க, வேலைக்கெல்லாம் போக மாட்டீங்களோ? நிறைய பேர் வேலைக்கு போகிறீங்க. அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுத்த உடனே 1ஆம் தேதி நீங்கள் வேலையில் போய் ஜாயின் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு மாதம் 50,000 ரூபா சம்பளம் தாரேன்னு சொல்லியிருக்கிறான். தூங்காமல் கவனிக்கமா கேளுங்க. தூங்குறவங்களெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்க எழுப்பி விடுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஸ்தோத்திரம். சம்பளத்தை 1ஆம் தேதி போய் நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. அன்னைக்கு தான் போய் ஜாயின் பண்ணுறீங்க. உடனே ஒரு பெரிய செக் எடுத்துக்கொண்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. என்ன சொல்லி கொடுக்குறாங்க, உங்களுக்கு 1ஆம் தேதி சம்பளம், உங்களுக்கு ஏற்கனவே சம்பளம் பேசுனா 50,000 ரூபா இந்தாங்கன்னு அப்படி தருவாங்களா? தரமாட்டாங்க. ஒரு மாதம் வேலை செய்தாதான் சம்பளம் தருவாங்க. நீங்களும் என்ன பண்ணுறீங்க, டெய்லி காலையில் 8 மணிக்கு வேலைக்கு வர சொன்னாலும் சரி, 9 மணிக்கு வேலைக்கு வர சொன்னாலும் சரி, காலையிலே எழும்பி போய் வேலையை ஒழுங்காக பார்த்துட்டு, அது வேலைக்கு போகலன்னா சம்பளம் பிடிச்சிருவாங்களே, நான் என்ன பண்ணுறதுன்னு உடனே தான் போயிடுவேன். அதை கடைசியில் தான் தராங்க, 31ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ தராங்க. அப்போது அவங்க அழைச்சி என்னை வேலைக்கு கூப்பிட்டதுனால நான் போகிறேன். அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை என்ன இருக்குது, 31ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ எனக்கு சம்பளம் கிடைக்கும். ஒரு உலக மனுஷனே அப்படி அழைச்சி நீங்கள் போனீங்கன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுடைய தேவன் உங்களை அழைச்சிருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் இருக்குது. அல்லேலூயா. பரிசுத்தவான்களிடத்துல உங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது. இன்னைக்கு சபையாய் கூடி ஆராதிக்கிற சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, சபையாய் ஜபிக்கிற சுதந்திரம் கிடைத்திருக்கிறது, சபையாய் ஊழியம் செய்கிற சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இயேசு வரப்போகிறார். நித்திய காலமாய் பரலோக ராஜ்யத்துல அவரோடு கூட ஜீவிக்கிற சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இந்த நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கை நமக்குள்ள வந்தாதான் இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவோம். இல்லைன்னா எதுக்கு சபைக்கு போகணும்? போன வாரம் போனேன்னே இந்த வாரம் வேண்டாம், போன வாரம் இது செய்தனே இந்த வாரம் செய்ய வேண்டாம். அழைத்திருக்கிறார். ஆமென். அவர் சொல்லியிருக்கிறார், நான் உனக்கு சொன்னதை செய்கிற முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு அப்ப செய்வார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர். ஆமா, பாட்டு பாடணும் பார்த்தீங்களா? அதான் பாட்டு பாடுற நேரத்தில் வாங்க. ஆமா, இன்னைக்கு பாட்டெல்லாம் அப்படிதான், விசுவாசத்தை உரிய பாடல். ஆமா, வாக்குத்தத்தம் மன்னர் உண்மை உள்ளவர். இந்த வருஷம் சொல்லியிருக்கிறார், பரலோகத்தின் தேவனானவர் உங்கள் காரியத்தை இதுவரைக்கும் கைகுடி வர பண்ணினாருங்கிறவங்களாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தாமதித்தாலும் இன்னும் உங்களுக்கும் கைகுடி வர பண்ண போகிறார். அப்படி சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை, இந்த நம்பிக்கை இருந்தால் ஓடி ஓடி வருவோம், தெய்வ சமூகத்துக்கு ஓடி வருவோம், தேவனை தேடுவோம். அல்லேலூயா. முதல்ல தெளிந்த ஞானமுள்ள தெளிந்த ஆவியை தரணும். ரெண்டாவது நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா, இந்த ஜெபத்தை அனுதினமும் செய்யணும். அவர் என்னை அழைச்சிருக்கிறார், ஒரு நம்பிக்கை. ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இதுக்காக என்ன, அப்புறம் 19வது வசனத்தை வாசிங்க, சொல்லி முடிச்சிடுறேன். ஆமா, முதல்ல சொன்னாரு அவர் அறிகிற அறிவு, அதுக்கு தெளிந்த ஞானமுள்ள ஆவியை தரணும். ரெண்டாவது அவர் நம்மளை அழைச்சதுனால உண்டான நம்பிக்கை.
மூன்றாவது, நமக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தரணும். அது எதுக்காகனா, கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையாகிய வல்லமையின்படியே விசுவாசிக்கிற நம்மிடத்தில் காண்பிக்கும் பொருட்டு. இது ரொம்ப முக்கியம். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே வல்லமைய விசுவாசிக்கிற என்னிடத்திலையும் கர்த்தர் காண்பிப்பார். அதான் அதிகாரம். அந்த அதிகாரம் என் மூலமா வெளிப்படணும். உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் இது. என்னை கொண்டு செய்ய போறார், என் பிள்ளைகளை கொண்டு செய்ய போறார், என் குடும்பத்தை கொண்டு செய்ய போறார். இதை அறிந்து கொள்வதற்கு பிரகாசம் உள்ள, ஆமென், அல்லேலூயா, தேவனுடைய திட்டமே இதுதாங்க. நான் ஏன் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்னு என்னைக்காவது உட்காந்து ஜெபம் பண்ணி கேட்டிருக்கீங்களா? எத்தனை பேர் கேட்டிருக்கோம்? என்னை ஆண்டவரை ரட்சித்தீர், ஏன் ஆண்டவரை என்னைக்கு சபையில கொண்டு போய் வச்சிருக்கிறீங்க? நான் உலகத்துல எப்படியோ வாழ்ந்துட்டு போறேன்னு என்னை விட்டுருக்க வேண்டியதுன்னு. எதுக்கு என்னை ரட்சித்தீங்க? என் குடும்பத்துக்கு 4 வீடு வாங்கி தர்றதுக்கா? என்னை குறித்து உங்களுடைய திட்டம் என்னன்னு நீ யார் ஜெபம் பண்ணாலும் இதை சொல்லியிருப்பாரு. ஓ மூலமா என் வல்லமையை வெளிப்படுத்துற மோசையை அப்படிதான் அழைச்சாரு. நான் தேவன் என்பதை ஓ மூலமா பார்வோனுக்கு காண்பிப்பேன். நான் உன்னை பார்வோனுக்கு தேவனா வைப்பேன்னு சொல்லி அனுப்பிச்சார். அல்லேலூயா. இந்த அதிகாரத்துல நம்ம என்னைக்கு அறிந்து செயல்பட போறோம்? அல்லேலூயா. இது அறியன்னா நமக்கு என்ன வேணுமா? பிரகாசம் உள்ள மனக்கண்கள். என்லைட்டட், பிரகாசம் உள்ள மனக்கண்கள். ஸ்தோத்திரம். இதை நம்ம அறிஞ்சுக்கணும். இதை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம்னா, உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்களேன். சூப்பர் மார்க்கெட்லாம் போகும், டோர் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு இதில் புல், சில இடத்துலலாம் இந்த புல் புஷ் எல்லாம் இருக்காது. நம்ம போய் என்ன பண்ணுவோம்? நம்ம போய் தள்ளிட்டு போக வேண்டிய இடத்த என்ன பண்ணுவோம்? அந்த அனுபவம்லாம் இருக்குதா? அப்படி இழுத்துக்கிட்டு நிற்போம். அங்கேருந்து ஒருத்தன் வருவான், பக்கத்து கதவை தள்ளிக்கிட்டு புஷ் பண்ணுவோம், புல் பண்ண அப்படி போயிடுவோம். அப்பதான் நமக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு எண்ணம் வரும். பார்த்தீங்களா? இது இப்படி செய்திருக்கணும் போல இருக்கு. அதான் என்லைட். அதுதான் பிரகாசம் உள்ள மனக்கண். என்ன சொல்லணும்னா, ஸ்தோத்திரம், ஒரு உதாரணத்தை சொல்றேன்னு, நான் அடிக்கடி என் பிள்ளைகளோட இருக்கிறதுனால, பேர பிள்ளைகளோட இருக்கிறதுனால, நீங்க உங்க பிள்ளைகளை பார்த்து இப்படி ஆச்சரியப்பட்டிருப்பீங்க. நான் இருக்கிறதுனால, என் பிள்ளைகளை பார்த்து நான் இருக்கிறதுனால சொல்றேன். இந்த ஜென்ஃபின் இருக்கிறான் பாருங்க, பேசுறது அவர் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேச ஆரம்பிச்சாரு. இப்போ எழுத ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் அவர் எங்கும் போல ப்ரீகேஜி கூட போகல. அவர் அன்னைக்கு உட்கார்ந்து எழுதுறாரு. 1 போடுறாரு. 1 போட்டுட்டு நான் 1 சொன்னேன், 2 போடுறா அப்படின்னு. இல்ல தாத்தா அப்படின்னு பக்கத்துல 0 போட்டு 10ங்கிறாரு. அப்புறம் இன்னொரு 0 போட்டு 100ங்கிறாரு. இன்னும் ஒரு 4 0 போட்டுக்கிட்டு மொத்தத்தில் 6 லெட்டர் இருந்த உடனே 1 லேக் பண்ணிடுறாரு. அதை அவர் சொல்லும் போது அவருடைய முகத்துல ஒரு பெரிய பிரகாசம். 1 போடுறாரு. மேல அந்த நுனியில இருந்து இன்னொரு ஹரிசாண்டலா ஒரு லைன் போடுறாரு. என்ன சொல்லிடுறாரு? 7 அப்படின்னு. அப்புறம் அதை பார்க்கும்போது நமக்கும் பிரகாசம் உள்ள மனக்கண்ணாது. அவருடைய முகத்தை பார்த்தா அவ்வளவு பெருமையா இருக்கும். 7 இருக்கிறாரு. 7 போட்டு முடிச்சுட்டு கீழே உள்ள லைன்ல இருந்து இந்த பக்கம் ஒரு லைன் இழுக்கிறாரு. என்ன சொல்லிடுறாரு? Z அப்படிங்கிறாரு. இதுதான் பிரகாசம் உள்ள மனக்கண். இந்த மனக்கண் எனக்குள்ள இருந்துச்சுன்னா தேவனுடைய வல்லமை எனக்குள்ள இருக்குது, தேவனுடைய அதிகாரம் எனக்குள்ள இருக்குது. இந்த அதிகாரத்தை நாம் பயன்படுத்தணும். விசுவாசம் கேள்வினால வரும், வசனத்தை கேட்கறதுனால வரும். விசுவாசம் வர வர என் தேவனை நான் நல்லா அறிந்து கொள்ளுவேன். அவருடைய அழைப்பு எனக்குள்ள இருக்கிறபடினால எதுக்காக அழைத்தார், எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்ன என்பதை அறிந்து கொள்ளுவேன். அது மட்டும் இல்ல, அந்த வல்லமையை நான் அறிந்து கொள்ளுவேன். அல்லேலூயா. இந்த அறிவு, இந்த வல்லமையை அறிந்து கொண்டேன்னு சொன்னா நான் ஒரு நாளும் பரலோகத்தின் சாவியை சும்மா வச்சிருக்க மாட்டேன். அதை என்ன பண்ணுவேன்? பயன்படுத்துவேன்.
அந்த அதிகாரத்தை பயன்படுத்த. இன்னைக்கு உங்களுக்கு வந்திருக்கிறது அந்த அதிகாரத்தை பயன்படுத்துறது. உங்க மூலமாய் அக்கினிக்கு நேராய், மரணத்துக்கு நேராய், நித்திய அழிவுக்கு நேராய் போகிற ஒரு சிலரையாவது கிறிஸ்துவுக்குள்ள நடத்துவதற்காகத்தான் அந்த பரலோகத்தின் திறவுகோலை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு கூட நீங்க செயல்பட்டீங்கன்னு சொன்னா இந்த உலகம் உங்களை கண்டு வியக்கும்.